வேறு ஏதாவது நீ பண்ணு, இதை தயவு செஞ்சு விட்டுரு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகே சோலப்ரேட். நான் இந்த இன்ட்ரொடக்ஷனை வந்து ரொம்ப வளவலாக கொலக்கலான்லாம் எடுத்துகிட்டு போக விரும்பல. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன கண்டென்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தோம். நம்ம யூடியூப் குட் பண்ணலாமா வேண்டாமா, உங்கள் சஜஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு தெரியும் எத்தனை பேர் நம்மளை வந்து உண்மையாலுமே ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை பேர் வந்துட்டு நம்ம அழியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இல்லை ப்ரோ, குவிட் பண்ணாதீங்க, வேண்டாம், கண்டென்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டெய்லி வேறு மாதிரி யோசிச்சு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சில தற்குறிஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இல்லை நீ குவிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா எதுவுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி 4300 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு நான் போயிடுவேன் அவ்வளோ சீக்கிரம். அதுவும் இல்லாமல் இது என்னோடய பேஷன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். எனக்கு இதில் சப்ஸ்கிரைபர் வராங்க வரல, எனக்கு காசு வருது வரல, இதெல்லாம் வந்து எனக்கு ரெண்டாவது பட்சம். என்னோடய பேஷன் நான் ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான் என்னோடய கண்டென்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதில் ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்மகிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி குவிட் பண்ணுறேன் அப்படின்னோடனே, ப்ளீஸ் குவிட் இமீடியட்லி அண்ட் ஷோ சம்திங் ஃபார் தி அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் யுவர் லைஃப். அதாவது வேறு ஏதாவது நீ பண்ணு, இதை தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாரு. இது நான் போகிறனால உனக்கு என்னையா பிரச்சனை, உனக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னா நீ பார்க்காதையா அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்னன்னார், ஓகே தேங்க்யூ, நான் வந்து இப்போயே உன்னை அன்ஃபாலோ பண்ணிடுறேன், உன்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபரு, ஒரு ஃபாலோவரு, நம்ம வீடியோ ஒரு வியூஸ் போகுது, எனக்கு இதெல்லாம் லாஸு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கிறவங்க கூட இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. நெகட்டிவாக இருக்கிறவங்கள கூட வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது. ஆனால் நெகட்டிவாக இருந்தால் தான் நமக்கு வீடியோஸும் நல்ல வியூஸ் போகும், எனக்கு அது ரெண்டாவது விஷயம். இருந்தாலும் எனக்கு வந்துட்டு இது ஓகே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அதனால் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாஸ், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு இதனால் எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னோடய பேஷனை நோக்கி ஓடிட்டுருக்கிறேன். ஸோ இது வந்து என் பேஷனில் வந்து நான் என்ன பண்ணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். ஸோ நான் இந்த ஸ்டோரி போட்டிருந்ததே வந்துட்டு எனக்கு தெரியணும் எல்லாருமே என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மோஸ்ட்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100%க்கு வந்து 95% எல்லாருமே வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் யூடியூப் சேனலு, வேறு கண்டென்ட்ஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 5% ஒரு 5-6 பேர் அந்த மாதிரி தான் வந்துட்டு வேண்டாம் நீங்கள் குவிட் பண்ணிடுங்க அப்படின்னு. சாரி, நீங்கள் வந்து 100%ஏ எல்லோரும் குவிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாலும் நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய பேஷன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு சஜஷன் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய தாட்டு. ஸோ ஓகே, இதுதான் வந்து நான் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். மற்றபடி வந்து பெருசாக வேறு எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் மக்களே. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.